வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரத்த வில்லத்தில் கிடக்கும் சவுந்தரபாண்டியன் இசைக்கு செய்ய போவது என்ன, அண்ணா சீரியலுடைய இன்றைக்கான எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சண்முகம் குடும்பத்தினர் கோவில் பொங்கல் வைத்துவிட கிடா வெட்டுவதற்கு அனைவருக்குமே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் சவுந்தரபாண்டியம்மா மாறுவிடத்தில் இருக்காங்க. மேலும் கருப்பு என்ற ரவுடி ஒருவனை சமையல்காரன் கட்டப்பில் கோவிலுக்குள் அழைத்து வராங்க சவுந்தரபாண்டி. இதையடுத்து இன்று என்ன நடக்கப் போகுதுன்னு என்று எதிர்பார்த்த மத்தியில் வெளியாகியிருக்கிறது. இன்று எபிசோடில் குலதெய்வ கோயிலில் கிடா வெட்டி பொங்கல் வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்க, அப்போது பாக்கியாவும் அங்கே வந்து பூஜை செய்வதற்கான வேலைகள் செய்து கொண்டே இருக்காங்க. பொங்கல் வைக்கும் இடத்தை சுத்தம் செய்து கோலம் போடும் என்று சொல்ல இசைக்கு தனியாக செல்கிறாங்க. அவள் தனியாக போவதை கனி நானும் அக்காவுடன் செல்கிறேன் என்று சொல்ல அந்த நேரம் பார்த்து பாண்டியம்மா அங்கு வந்து அவளை திசை திருப்பி விடுறாங்க. இதுதான் இசைக்கியை பழி தீர்க்க சரியான சந்தர்ப்பம் என்று காத்திருந்த சவுந்தரபாண்டி ரவுடியிடம் முத்துப்பாண்டி அழைப்பதை சொல்லி அவளை தனியாக வர வைக்கிறாங்க. இசைக்கியும் முத்துப்பாண்டியை தேடி செல்ல இவளின் பின்னால் மறைந்திருக்கும் சவுந்தரபாண்டி அருவாளை எடுத்து பிச்சைக்காரிக்கு என மகன் கேட்குதா, அன்னைக்கே உன்னை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்த பார்த்தேன், அப்போது என் பொண்டாட்டி தான் தடுத்துனா, இன்னைக்கு யாரும் இல்லாத இடத்துல வந்து வசமாக மாட்டியிருக்க உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்று சொல்லி இசைக்கிய வெட்ட வரா. அவள் கீழே இருந்த கட்டையை எடுத்து தடுத்து விட்டு, இது மட்டும் பாண்டி மாமா அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று சொல்கிறாங்க. யாருக்கு நீ சொத்தா என் மேலே சந்தேகமாக வருது, நீ செத்தா யாருக்கு என் மேலே சந்தேகம் வராது, அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உன் குடும்பத்தை அழிக்கணும், அதுதான் என் ஆசை. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? உன் அண்ணன் சண்முகம் தான். உன் அண்ணன் என் மகளை என்கிட்ட இருந்து பிரித்தா, அடுத்து நீ என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கிற. உன் குடும்பத்தை விட்டு உன்னை பிரித்தா தான் எனக்கு நிம்மதி என்று கோபத்துடன் சவுந்தரபாண்டி மறுபடியும் இசைக்கியை வெட்ட வரான். இசைக்கு தடுமாறி கீழே விழுகிறான். ஆனால் கடைசியில் சவுந்தரபாண்டி ரத்தத்து வெள்ளத்தில் விழுந்து கிடக்க இசைக்கு கையில் அருவா இருக்கிறது. இந்த நிலையில் கையில் அருவாளோட இசைக்கு நிற்பதை பார்த்த ஒருவன் ஐயோ வெட்டி விட்டாங்களே என்று கத்த அனைவருமே ஓடி வராங்க. அப்போது இசைக்கு கையில் அருவாளுடன் பிடித்தது போல நிற்கிறாங்க. இதை பார்த்த சண்முகம் இசைக்கு என்ன ஆச்சு என்று கேட்கும்போது அவள் எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கிறார். அப்போது அங்கு வரும் பாக்கியா வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் சவுந்தரபாண்டியனை பார்த்து கதறி அழுகிறான். இசைக்கு கையில் அருவாள் இருப்பதை பார்த்த பாக்கியம் இப்படி துடிக்க துடிக்க என் புருஷனை கொண்டுட்டே என்று கதறி அழுகிற. இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன குறித்து அறிய சீரியலை மறக்காமல் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.